இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வரலாறு முக்கியம் அப்படின்னு கடவுள் சொல்லித்தர விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் வளர்க்கின்ற பிள்ளைகளுக்கு எதையும் சொல்லித்தர நாம் விரும்புவதில்லை. அவர்களை கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை. அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிற நாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்த நற்செய்திகளை கற்றுக் கொடுக்கவும் நாம் விளைவதில்லை. காரணம், அவர்களுக்கு எதற்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதமான வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுகிற ஒரு விதமான எண்ணமாக இருக்கிறது. இதை மாற்றிக்கொண்டு வரலாற்றின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள மூதாதையர் பட்டியல் வழியாக இறைவன் நமக்கு விளக்கத்தை தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பாலனின் அன்பு முழுமையாக கிடைக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நீ பிறக்கும் போதே உனக்கான ஒரு வரலாறு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதை சரித்திரமாக்குவதும் சமாதியாக்குவதும் உன் கையில் தான் இருக்கிறது பல கவிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மத்தேயு 7:17 சொல்லுகிறது, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். இதுதான் உலக நீதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை நமக்கு வழங்குகிறது. இது நம் மூதாதையரின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அவர்களின்றி நாம் இங்குள்ளை. ஒரு குடும்பத்தின் தலைவர் என்பவர் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை முதல் வாசகத்தில் அழகாக நமக்கு சொல்லுகிறார் யாக்கோபு. அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் குடும்பத்தின் வழிநடத்திய தலைவர்கள் இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஒரு தலைவரின் இறப்பு என்பது ஒரு பாரம்பரியத்தின் முடிவாகவே அமைந்து விடுகிறது. எந்த ஒரு மனிதரை பற்றி அறிய வேண்டும் என்று மக்களிடையே கேட்டோம் என்றால், ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயல்பாகவே மனிதர்களிடத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர், எங்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நாம யதார்த்தமா எல்லார்கிட்டையும் கேட்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தின் வம்சாவளி உறவுகள் நீட்டிக்கப்படுகின்றன. குடும்பத்தில் உள்ள சொந்தங்கள் விரிவாக்கமாக குழந்தையின் பிறப்பு அமைகிறது. பிறந்த குழந்தையின் குடும்ப வழி முன்னோர்கள் யார், அந்த குழந்தை யாருடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் கொண்டிருக்கும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் உன்னதரான கடவுள் தன் உயர்நிலையை துறந்து குறைபாடுகளும் கழகமும் நிறைந்த தாழ்நிலையை மேற்கொண்டு தன் படைப்புகளாகிய மனித இனத்தோடு உறவாட முன்வருகிறார். உலக மக்களின் மீட்புக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு இஸ்ரேலின் முதுபெரும் தலைவரான ஆபிரகாமின் குடும்ப பரம்பரையில் துளிர்கின்ற தளிராக தோன்ற சித்தமாகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த மூதாதையர் பற்றியை சிந்திக்கின்ற பொழுது வரலாறு முக்கியம் சொல்லுனா, இன்னைக்கு யாருமே குழந்தைகளுக்கு முன்னோர்களை பற்றியும் உங்கள் குடும்பங்களை பற்றியும் சொல்லித்தர விரும்புவதில்லை. காரணம், உங்களுக்கு ஒரு என்ற வரையறை வரைந்து கொண்டு வம்சாவளி விருத்தி அடையக்கூடாது என்று நினைக்கின்ற தம்பதியரும் இருக்கிறார்கள். அழகு போயிடும், எனக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக்க கூடாது, நானும் என் ஹஸ்பண்ட் இருந்தா போதும், நாங்களே நல்ல குழந்தைகளா வாழ்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் குழந்தைய பெற்றுக்கிட்டதை ஏன் வளர்க்கணும்னு கேட்பாங்க. இப்படி நமது முன்னோர்களை பற்றி சொல்லித்தர விரும்புதலை, அவர்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இல்லை. அந்த மனிதர்களிடத்திலே இந்த உறவு சிதைந்து கொண்டிருக்கிறது. கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தவர்கள் தனி குடும்பமாய் தெரிந்து இன்று அபார்ட்மெண்ட் குடும்பமா அடுக்குமாடி குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உறவுகளை தெரியாமல். மூதாதையர் பட்டியல் வழியாக உங்கள் உறவை சிதைக்காமல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதன் வழியாக வரலாறு ரொம்ப முக்கியம் கடவுள் சொல்லித் தருகிறார். அறிந்து ஒருவர் மற்றவரை பாலநேசு பிறப்பு வருகையிலே அன்பு செய்து குடும்பத்தோடு வாழ முற்படுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் என்னாலும் எங்களுக்கு முதியோர்களை மதித்து அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து எங்கள் வாழ்விலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பின் சிகரமாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.